ஓம் நமச்சிவாய. நேற்றைய உரையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க தொடங்கியிருந்தோம். இசைஞானியாருக்கும் சடையனாருக்கும் மகனாக பிறந்து பிறகு நரசிங்க முனியார் என்ற அரசன் மூலமாக தத்தெடுக்கப்பட்டு அவரிடம் வளர்ந்து வந்த அவருக்கு திருமண நிகழ்வை நடத்த வேண்டும் என்று விருப்பப்பட, அதன் பிறகு சடையனார் தம் செல்வ புதல்வருக்கு, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சடங்குவி சிவாச்சாரியாரின் மகளை மணம் முடிக்க முடிவு செய்த நிகழ்வுகளையும் பார்த்தோம். பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவலூரிலிருந்து புத்தூருக்கு புறப்பட செல்ல வழிநெடுகும் பூர்ண கும்பங்களும் அமர்க்கலமான வரவேற்பும் மனம் வீசும் மலர்களால் துதிக்கப்பட்ட நிகழ்வுகளையும் மங்கள பொருள்களை எதிர்கொண்டு வரவேற்ற நிகழ்வையும் நாம் நேற்று உரையில் பார்த்தோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குதிரையிலிருந்து கீழே இறங்கி மணப்பந்தலில் ஓரிடத்தில் அமர்ந்தார். இந்த நிகழ்வோடு நேற்று உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம். கையிலில் அருளிவாறு மாலும் அயனும் காண்பதற்கு அறிவராகிய இறைவன் மணப்பந்தலில் வந்து சேர்ந்தார். எவ்வாறு வந்து சேர்ந்தார்? நெற்றியில் வெண்மையான திருநீர் பொழிய, வெண்மையான நரைமுடி விழுந்து அசைய, செவியில் குண்டலங்கள் தொங்கிட, மார்பில் உத்ராட்ச மாலைகளோடு பூநூல் அசைந்திட, வெண்மையான உத்தரியம் அசைந்திட, ஒரு கையில் குடையுடனும் மற்றொரு கையில் வெள்ளை ஆடையும் தர்பையும் முடிந்துவிட்ட மூங்கில் குச்சியோடும் சிவபெருமான் வேதியராக அங்கே வந்தார். வந்தவுடன் மணவிழா தொடங்கும் பந்தலில் நம்பியார் ஒருவர் எதிரில் வந்து நின்று, யான் கூறப்போகும் செய்தியை யாவரும் கேளுங்கள் என்றார். அந்தணர்கள் யாவரும் அவரிடம், தங்கள் வருகை எங்கள் தவப்பயனே, நீவே சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள் என்றார்கள். அவர் ஆரூரரை நோக்கி, எனக்கும் உனக்கும் முன்னால் ஏற்பட்ட நிகழ்வால் ஒரு பெரும் வழக்கு இருக்கின்றது, அதனை தீர்த்த பிறகு வேள்வியை செய்யலாம் என்றார். இதை கேள்விப்பட்டவுடன் அதிர்ச்சியுட்டார் ஆரூரர். ஆரூரர் வேதியரிடம், பழமையான அந்த வழக்கை எடுத்துரைத்தால் அதை முடித்தினாமல் இந்த திருமணத்தை நான் செய்ய மாட்டேன் என்றார். அவர், மறையவர்களே, இவ்வாரூரன் என் அடிமை, இதுவே நான் கூறும் வழக்கு என்றார். அங்கிருந்தவர்கள் எல்லாம், இவர் என்ன சொல்கின்றார், இவர் சொல்வது கொடுமையாக இருக்கின்றதே என்று சிரித்தார்கள். சிலர் கோபம் கொண்டார்கள். நாவலூரர் நன்று நன்று என இழிவாக கூறி சிரித்தார். வேதியர் மூப்பினால் சரியும் உத்திரியத்தை சரி செய்து கொண்டு சிரித்தவர் அருகில் சென்று, அப்பனே, உன் தந்தைக்கு தந்தை அந்த காலத்தில் எழுதி தந்த அடிமை ஓலையது, நீ எதனால் சிரிக்கின்றாய் என்றார். ஆரூரர் நெகிழ்ந்து சிரிப்பு நீங்கி, குற்றமற்ற அந்தணர்கள் வேறொரு அந்தணருக்கு அடிமையாவதை நினைத்து சிரித்தேன். இந்த வார்த்தையை உன்னிடமிருந்து கேட்டோம் அல்லவா, அதனால் தான் சிரித்தேன் என்றார். நீ பித்தனே என்றார். வேதியர், நீ பித்தன் என்றாலும் பேயன் என்றாலும், மேலும் எவ்வளவு ஏளனமாக நீ பேசினாலும் நான் நானேதான். நீ என்னை அறியாமல் பேசுகின்றாய், நீ எனக்கு அடிமையாய் பணி செய்க என்று சொன்னார். ஆரூரர் வேதியரிடம், அடிமை ஓலை உம்மிடம் இருக்கின்றதா, அதனை இங்கே காட்டுங்கள் என்று சொன்னார். வேதியர், ஓ ஆரூரா, அடிமையாய் இருக்க தகுதியுடைய நீ ஓலையை காணும் தகுதி கொண்டவன் அல்லன், அதை அவை முன் நான் காட்டுவேன் என்றார். ஆரூரர் அவரை பிடிக்க போனார். கோபத்தில் அவரை போய் பிடிக்க ஓடினார். வேதியர் பந்தலில் ஓட ஆரூரர் அவரை பிடித்தார். அந்த அடிமை ஓலையை பறித்து கிழித்தெறிந்து, அந்தணர் அடிமையால் பணி செய்தல் எந்த முறையில் வந்தது என்றார். முதியவர், இது முறையோ என்று கத்தத் தொடங்கினார். முதியவர் ஆரூரரை பிடித்து கொண்டு, இது முறையோ என்றிட உறவினர்கள், நீர் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேள்வி கேட்டார்கள். முதியவர், என்னுடைய இருப்பிடம் அருகில் இருக்கின்ற திருவண்ணை நல்லூர், என் கையில் இருந்த ஓலையை பற்றி கிழித்தது நியாயமா? இதிலிருந்தே இவன் என்னுடைய அடிமை என்பது உறுதியாகிவிட்டது என்றார். ஆரூரர் இந்த முதியவர் மன்றங்களில் வழக்காடுவதில் வல்லவராக இருப்பார் போல என்று எண்ணிக்கொண்டு,
ஊர் திருவெண்ணைநல்லூர் என்றால் அந்த இடத்திலேயே இந்த வழக்கை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று அவரிடம் சொன்னார். முதியவர், நீ திருவெண்ணைநல்லூர் வந்தால் அங்கிருக்கின்ற மறையோர் முன் உன் முன்னோர் கொடுத்த மூல ஓலையை காட்டி நீ அடிமை என்பதை நான் சாதிப்பேன் என்று சொல்லி தடியுடன் முன்னே சென்றார். ஆரூரர் பின்னே செல்ல சுற்றத்தார்களும் உடன் சென்றார்கள். திருவெண்ணைநல்லூரில் மறையவர்களின் அவையில் முதியவர், நம்பியாரூரன் என்னுடைய அடிமை, நான் அதற்கு சான்றாக காட்டிய ஓலையை கிழித்து விட்டான் என்றார். அவையில் எல்லோர் அந்தணர் மற்றொரு அந்தணருக்கு அடிமையாவது புதுமையாக இருக்கின்றது என்றார்கள். முதியவர், இந்த வழக்கை முன்தொடர்பின் மூலமாகவே இருந்தது. இவனால் கிழிக்கப்பட்ட ஓலை இவன் பாட்டனார் எழுதி கொடுத்தது என்றார். மறையவர்கள், நம்பி ஆரூரர் அதற்கு என்ன சொல்கின்றார் என்று கேட்டார்கள். ஆரூரர், நான் ஆதி செய்வர் என்பதை அறிவீர்கள். இவர் என்னை அடிமை என்று சாதிக்கின்றார். எனக்கும் இது 8ஆம் ஆயையாக இருக்கின்றது. இது எனக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார். மறையோர் முதியவரிடம், இவர் உங்களுடைய அடிமை என்றால் தக்க சான்றினை காட்டுங்கள் என்றார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் நமச்சிவாய.